அன்பார்ந்த எங்களுடைய டிவோட்டினேஷன் தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோட்டி பீடம் வேத சிவ ஆகம பாடசாலை குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம் அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நாம் நமது டிவோட்டினேஷன் தொலைக்காட்சியின் வாயிலாக தற்சமயம் காண இருக்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா, 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு பயிற்சியாகக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி. சனி பயிற்சி அப்படிங்கிறது வருகிற 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் நாள் நடைபெற இருக்கிறது. கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு போகிறாரு. அது சமயம் 12 ராசிகளுக்கும் என்னென்ன நன்மை தீமைகள் அப்படிங்கிறத நம்ம பொதுவாக தான் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். அஸ்வதி, பரணி, கிருத்திகை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மேஷராசி நேயர்களுக்கு சனிப்பெயர்ச்சி பலாபலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் இந்த 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் நாள் சனிக்கிழமை அன்று சனி பகவான் கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு பிரவேசிக்கக்கூடிய காலத்தில் மேஷராசியான நமக்கு என்னென்ன நன்மை தீமைகளை செய்யும் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். மேஷராசி அப்படின்னு எடுத்துட்டோம்னால் சனி பகவான் இவ்வளவு நாளாக 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் இருந்து பலவிதமான நன்மைகளை கொடுத்து வந்தார். பலவிதமான நன்மைகள் ஏற்பட்டு கொண்டிருந்தது. தற்சமயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானத்திற்கு வரார். விரயம்னா லெஸ் பிளேஸ் லாஸ், விரயமானதுன்னா எல்லாத்துக்குமே தெரியும். இழப்பு ஸ்தானம். சனிங்கிறவர் யார்? நவகிரகங்களில் எடுத்துட்டோம்னா ஒவ்வொரு கிரகத்திற்கு ஒவ்வொரு வேலை ஒர்க்கு இருக்குது. அதில் சனி பகவானுடைய வேலை என்னன்னு பார்த்தோம்னா பொதுவாக 12 ராசியுமே இதை எடுத்துக்கலாம். சனி பகவானுடைய வேலை ஆயுளை கொடுக்கக்கூடியவர், ஆயுள்காரகன் சனி. அப்போது ஆயுள்காரகன் 12ஆம் இடத்துல மறைஞ்சு போகும் பொழுது, விரயமாகும் பொழுது என்ன நடக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்கள். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது தான் நம்ம இருக்கும். அதை பற்றி புலிப்பாணி சித்தர் தெளிவாக பாடலில் சொல்கிறார். அதாவது 2ஆம் இடத்துல சனி பகவான் வந்தால் பாரப்பா 12 ஜென்மம் 2இல் பாங்கான முடவன் சஞ்சார நாளில் சீரப்பா சிரநோயும் அம்மை பேதி சிவசிவா ஜலபயமும் பொருளும் சேதம் ஏற்படும் ஓடிப்போகச் செய்வான். கொற்றவனே குடும்பத்தில் களவு போகும். கொற்றவன்னா ராஜா. கொற்றவனே குடும்பத்தில் களவு போகும் வீரப்பா வெகு பேருக்கு கொடியனே ஆகி அப்படின்னு பாடியிருக்கார் புலிப்பாணி சித்தர். இந்த பாட்டெல்லாம் புரியாது, இது விளக்கமாக அடுத்த விளக்க உரை எழுதியிருக்கேன். 12 7 8 ஒன்பான் 10 5 4 ஒன்றில் தான் சனியனே இருந்தால் நஷ்டம் தனம் உயிர் சேதம் உண்டாகும். தனிச்சிறை மானபங்கம் தன் அறிவாலே மோசம் மனை விட்டு மாடி விட்டு மறுநகரம் புகுவானேன்னு எழுதியிருக்கார். யார்? புலிப்பாணி சித்தர் எழுதியிருக்கார். இப்போ என்ன ஆகுது? 12ஆம் இடத்திற்கு சனி பகவான் வரும்பொழுது, விரயஸ்தானம் அப்படிங்கிற இடத்துக்கு வரும்பொழுது, ஆயுள்காரகன் 12ஆம் இடத்துக்கு வரும்பொழுது ஆயுளுக்கு சமமான கண்டங்கள் அப்படிங்கிறது ஏற்படுது. அலைச்சல், வேதனை, துன்பம், துயரம், இடமாற்றம், சங்கடங்கள், கடன் தொல்லை, மருத்துவ செலவு, நிலையான இடமில்லை. பாடல்களில் பார்த்தீங்கன்னா சிரநோய், சிரம்னா தலை, சிரசு அப்படின்னா தலை சொல்லுவோம். பஸ்ஸில் எல்லாம் பார்த்தீங்கன்னா கரம் சிரம் புறம் நீட்டாதீர்கள்னு போட்டிருப்பார். அது நிறைய பேருக்கு அர்த்தம் புரியாது. கரம்னா கை, சிரம்னா தலை, புறம்னா வெளியில். அப்போ சிரநோய் ஏற்படும். இன்சான் உடனுக்கு சிரசே பிரதானம் அப்படின்னு ஒரு வாக்கியம் நல்லா தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் சொல்லும்போது தான் இந்த பாயிண்ட் வரும். ஒவ்வொருத்தருடைய உடம்புடைய அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் கையில் 8 ஜான் தான் வரும். அளந்து பார்த்துக்கங்க வேணாம். என்னுடைய உடம்பு தலையிலேருந்து கால் வரைக்கும் என்னென்னா என்னுடைய கையில் 8 ஜான் என் உடம்பு முடிஞ்சிடும். அவன் உடம்புக்கு 8 ஜான் தான். அதான் என்ஜான் உடம்புக்கு சிரசே பிரதானம். 8 ஜான் உடம்புக்கு எது பிரதானம், எது மூலவர், எது தலைமை? தலை தான் பிரதானம். அதனால தான் சிரசே. அதனால தான் தலைன்னு கூப்பிட்றது சென்னையிலலாம் ஒரு ஹெட்டை. இப்போ புதுசாக ஒரு 10 வருஷத்துக்குள்ளே இந்த வாக்கியம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். முதல்ல இந்த வாக்கியம் வந்து தலை தான் பிரதானம். இப்போ தலைன்னா என்ஜான் உடம்புக்கு சிரசே பிரதானம். ஹெட்டு என்னென்னமோ கூப்பிட்டு பார்த்தாங்க. கடைசியில் இந்த வாக்கியம் இப்போ வந்திருக்கு. அடுத்தது என்ன வருதுன்னு தெரியல. அப்போ அவங்கவுங்க உடம்புக்கு கை இருந்தாலும் விரலை யாரும் முக்கியத்துவம் கொடுக்குறதில்ல, காலை கொடுக்குறதில்ல, நெஞ்சை கொடுக்குறதில்ல, வயிற்றை கொடுக்குறதில்ல. தலை தான் பிரதானம். அப்போ எதுக்காக இந்த வார்த்தை சொல்கிறேன்னா, சிரநோய் அப்படிங்கிறது ஏற்படுமா. 12 சனி வரும்பொழுது தலைவலி வரலாம், தலையில் அடிபடலாம், மூளை சம்பந்தமான வியாதிகள் வரலாம். இப்படி எடுத்துக்கலாம். நம்ம அது உள்ளே போனோம்னா நிறையா இருக்கும். சிரநோய், அம்மை வியாதி, அம்மா போடுதுன்னு சொல்கிறாங்கல்ல, அம்மை, பேதி டிசென்ட்ரி, அந்த மாதிரி வியாதிகளை கொடுக்கும். சிவசிவா ஜலபயம், தண்ணீரில் கண்டம். ஜலபயம்னா என்ன? தண்ணீரில் கண்டம். அவனுக்கு தண்ணீரில் கண்டம். நிறைய சினிமாவில் கூட ஒரு ஜோதிடர் சொல்லுவார். அந்த மாதிரி இந்த 2.5 வருஷத்துக்கு மேஷராசிக்கு தண்ணீரில் கண்டம், ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். புரிஞ்சுதுங்களா? ஜலகண்டம், ஜலபயம், பொருள் சேதம் உண்டாகும். சேர்த்தி வச்ச பொருள், புதுசாக சம்பாதிச்ச பொருளை சம்பாதிக்க முடியாது. வச்சு சாப்பிடுவோம், அதில் சேதமாகும். புரிஞ்சுதுங்களா?
கூறப்பா குடி ஓடிப்போகச் செய்வான். குடினா என்ன? மனைவி, மக்கள், குடும்பத்தை விட்டே ஓடி போக வச்சிருவாராம். இந்த பாட்டினுடைய விளக்கத்தை சொல்கிறேன். கொற்றவனே குடும்பத்தில் கலவை போகும். கொற்றவன்னா யாரு? ராஜா. ராஜா வீட்டிலேயே திருட்டு போகுமா 12 சனி வந்தால்? ராஜாவாக இருந்தாலும் ராஜாவாக இருந்தால் எத்தனை பாதுகாப்பு இருக்கும்? அவன் வீட்டிலேயே களவு போகுமா? கொற்றவனே குடும்பத்தில் களவு போகும் 12 சனி வரும் பொழுது ஜாக்கிரதையாக இருக்கணும். வீரப்பா வெகு பேருக்கு கொடியவனாகுமா. பார்க்குறவனுக்கெல்லாம் கொடியவனா என்ன? வெகு பேருக்கு நம்ம பார்த்தா நம்ம கொடியவனா தெரியவனுமா? நம்மளுக்கு பகையாளி. அதுதான் நமக்கு தெரிஞ்சவனுக்கெல்லாம் நம்ம அகைனிஸ்டாக இருக்கிறது. நண்பனே விரோதியாக இருக்கிறது தான் வெகு பேருக்கு கொடியவனாகிறது. விலங்குவான் புவிதண்ணில் விளம்ப கேளை. இப்படி விலங்குவானா பூமியில். இதைத்தான் நான் சொல்கிறேன், கேட்டுக்கோன்னு சொல்கிறார் புலிப்பாடி சித்தர். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பாடலில் சொல்கிறார், சனியனே இருந்தால் 2ஆம் இடத்துல சனியனே இருந்தால் நஷ்டம், தனம், உயிர் சேதம். நான் முதல்ல சொன்னேன் 12 சனி இருந்தால் விரயஸ்தானம், ஆயுள்காரகன். அவர் விளக்கியிருக்கார். உயிர் சேதம், சிறை பயம், ஜெயிலுக்கு போகிற பயம், மானபங்கம், தன் அறிவாலே மோசம், தனக்கு தானே சூன்யம் வச்சுக்கிறதுன்னு சொல்கிறாங்கல்ல. நாமளே செய்கிற ஒரு வேலை நமக்கே ஆப்போசிட்டாக முடிஞ்சு நமக்கு எதிர்வினைகளை கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் உண்டாகும். மனை விட்டு மாடி விட்டு மறுநகரம் புகுவானே. நம்ம வீடு, சொந்த பந்தம், ஊர் எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயாவது ஓடி போய் ஒளிஞ்சுட்டா போருங்கிற மாதிரி போயிடுவோங்கிறது தான் 12ஆம் இடத்துல சனி வரும் பொழுது மேஷராசிக்கு நடக்குது. பயப்பட வேண்டாம். அதாவது நான் சொன்னதெல்லாம் நடந்துருவோம், எல்லாமே டிஸ்அட்வான்டேஜாக சொல்லிட்டாரு, அந்த ஜோதிடர் அந்த இதில் பார்த்து அருமையாக சொன்னார் அப்படி இல்லை. இதுதான் விளக்க உரையோட பாடலோடு நான் சொல்கிறேன். இதில் பொய்யோ மறைவோ உங்களை காயப்படுத்தணுமோ அப்படிங்கிற எண்ணத்தில் நான் இருக்கிறத சொல்லியிருக்கேன். ஆனால் ஒன்று, இது என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நோய் வருதுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அதை பண்ணி நம்ம ரெமெடி ஆகிக்கிறோம். அந்த மாதிரி இதற்கு பரிகாரம் அப்படிங்கிறது இருக்குது. 12ஆம் இடத்துல சனி பகவான் மேஷராசிக்கு வரும்பொழுது என்ன பரிகாரம் செய்தால் இது விலகும் அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது? இதில் இன்னொரு என்னென்னா, இது பொதுவான பலன்கள் நான் சொல்கிறேன். மேஷராசியில் உலகத்தில் பல கோடி பேர் இருக்கலாம். நீங்கள் மட்டும் இதை பார்க்கக்கூடிய இண்டிவிஜுவலாக தனியாக ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நீங்கள் மட்டும் மேஷராசி இல்லை. நான் இருக்கலாம், அவர் இருக்கலாம், அவர் இருக்கலாம், அவர் இருக்கலாம். இந்த பலன்கிறது ஷேர் ஆகும். இது போக இண்டிவிஜுவலாக எனக்குன்னு ஒரு ஜாதகம் இருக்கும். நான் பிறந்த நேரத்தில் எனக்கு கணிக்கப்பட்ட ஜாதகம், அதுதான் எனக்கு பேசும். இது பொது பலன். அதில் சனி பகவான் எங்கே இருக்கார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதில் சனி பகவான் நன்மை தரக்கூடிய இடத்துல இருந்தால் இப்போ நான் சொன்ன 12ஆம் இடம் வேலை செய்யாது. பயப்பட வேண்டியதில்லை. புரிஞ்சுங்களா? பொதுவான இப்போ ஊருக்கே ஒரு சட்டம் வருது. சட்டம் போடுறவனே நம்ம சொந்தக்காரன், நம்ம பையன், தம்பி, அண்ணா அப்படின்னு தான் நமக்கு அதில் அந்த சட்டம் நமக்கு செல்லாது. நம்ம வீட்டிலேருந்தே அந்த காரியத்தை சாதிக்கலாம். அந்த மாதிரி நம்ம சொந்த ஜாதகத்தில் சனி நன்மையான இடத்தில் இருந்தால் இந்த பயத்திலிருந்து மீண்டு வரலாம். கண்டிப்பாக இந்த 12ஆம் இடத்துல வரக்கூடிய சனி மேஷராசிக்கு எந்த பாதிப்பும் தராது. அதுபோக இந்த 12ஆம் இடத்துல மேஷராசிக்கு சனி பகவான் வரும் பொழுது எளிமையான பரிகாரம் சொல்கிறேன். சனிக்கிழமை தோறும் ஆலயத்திற்கு சென்று முருகப்பெருமான் வழிபாடு செய்து வந்தால் இந்த சனி உங்களை எந்த தாக்கமும் கொடுக்காது. அன்புள்ளம் கொண்ட மேஷராசி அன்பர்களே, இது காலபுருஷத்தில் முதல் ராசியாக இருக்குது. பொதுவாக மேஷராசிக்கு அதிபதி செவ்வாய். செவ்வாய் இந்த சனிபவனுடைய வீட்டிலலாம் உச்சமாகிறார். இந்த சனிபவன் மேஷ ராசிக்கு 10, 11ஆம் இடங்களுக்கு அதிபதி ஆகிறார். அதனால் உழைப்பும், அதாவது வேலையும், வேலை மூலமாக ஈட்டக்கூடிய லாபங்களும் சனி பகவானாலேயே உங்களுக்கு கிடைக்கும். இதான் மேஷராசிக்கு பொதுவாக தெரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட மேஷராசி உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு வரும்பொழுது உங்களுக்கு ஒரு சில 6, 8, 12 சனி பகவான் மறைகிறது பலவிதமான யோகமான பலன்களை கொடுக்கும். சனி பகவான் தொழில் ரீதியாக வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவங்களுக்கு லாபங்கள் இதெல்லாம் ஏற்படுத்தும். அதனால் இந்த பெயர்ச்சி உங்களுக்கு எந்த விதமான பலன்களை ஏற்படுத்த போகிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். முதல்ல தொழில் பண்ணுறவங்களுக்கு, வேலை பார்க்குறவங்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வேலையில் கொஞ்சம் ஒர்க்கு லோடு கூடும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் கடினமாக வேலை பார்க்க வேண்டி வரும். அதே மாதிரி ஒரு சில பேருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கூடி வரும். பொதுவாக உங்களுக்கு 7.5 சனி ஸ்டார்ட் ஆகுது. அதனால் உத்தியோக மாற்றம், இடமாற்றம் இதெல்லாம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் பொதுவாக இவர் தன்னுடைய நட்சத்திரத்திலையும் புதனுடைய நட்சத்திரத்திலையும் குருவோட நட்சத்திரத்தில் பயணிக்கிறதுனால வெளிநாடு சம்மந்தம் மட்டும் இல்லாமல் சுப காரியங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நடக்கும். அதாவது வீடு கட்டுறது அது மாதிரி, ஏன்னா 12 செலவினங்கள் அதையும் குறிக்கும் இல்லையா? அதனால் சுப காரிய செலவினங்கள், வீடு கட்டுறது, பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு எக்ஸ்பேன்ஷன், பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, இல்லை புது பார்ட்னர்களை சேர்த்து பிஸ்னஸை இன்னும் விரிவுபடுத்துறது, இல்லை பிஸ்னஸை ஒரு அடிஷ்னலாக இன்னொரு பிஸ்னஸ் பண்ணுறது மாதிரி பிஸ்னஸ் ரீதியான இன்வெஸ்ட்மெண்ட்டை ஏற்படுத்தும். அது நமக்கு செலவு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது மாதிரி வீடு கட்டுறதுக்கும் நமக்கு செலவாகும்.
அந்த மாதிரி வீடு கட்டக்கூடிய பாக்கியங்கள் ஒரு சில பேருக்கு நடக்கும். ஏன்னா செவ்வாய் தான் உங்கள் ராசிக்கு அதிபராக இருக்கார், பூமிக்காரகர்னு பேர். அதனால் வந்து அதெல்லாம் நடக்கும். அதே மாதிரி உங்களுக்கு திருமண சம்பந்தமான வாய்ப்புகளும் கூடி வரும். ஏன்னா குரு பகவான் அதில் அதே ராசியில் இருக்கார். குருவோட வீடு, அந்த வீட்டுக்கு அதிபதி குருவாக இருக்கிறதுனால பல பேருக்கு திருமணங்கள், உங்களுக்குன்னு இல்லை, உங்கள் குழந்தைங்களுக்கு திருமணம் நடக்கலாம். அதனால் வந்து அது சம்மந்தப்பட்ட செலவினங்கள் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இந்த சனி பெயர்ச்சினால் இந்த காலகட்டங்களில் வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த மாதிரி ஏற்படும். அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எந்த மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னா, படிப்பு சம்மந்தமாக நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றவங்கள்ட்டேருந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஏற்படும், படிக்கிறதுல வந்து கவன சிதறல் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து 4வது வீட்டுக்கு 9வது வீட்டில் இருக்கார். பெரிய படிப்பு இல்லை, வெளிநாட்டுக்கு படிக்க போகிறதுக்கு சீட் கிடைக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்கும். பொதுவாக வந்து என்னென்னா, நீங்கள் படிப்பு சம்மந்தமாக டிஸ்ட்ராக்ஷன் ஏற்படும், மற்றவங்களால உங்களுக்கு கவன சிதையும். நீங்கள் வெளியில் படிக்கிற நேரத்தில் யாருன்னு ஃப்ரெண்டு வந்து கூப்பிடுவாங்க, அங்கே போகலாம் இங்கே போகலான்னு சொல்லி. அந்த மாதிரி படிப்புக்கு இடைஞ்சல் ஏற்படுத்தக்கூடிய எதையும் நீங்கள் வந்து ஒதுக்கணும். அது மாதிரி ஒதுக்கிட்டிங்கன்னா மாணவ செல்வங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை. உத்தியோகம் வேலை பார்க்குறவங்களுக்கு உங்கள் மேலதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் போகும். உங்கள் கூட வேலை பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு எகென்ஸ்டாக போகலாம். இந்த மாதிரி ஒரு சில சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு உத்தியோக மாற்றம், இடமாற்றம் இந்த 2.5 வருஷத்தில் ஏற்படும். இதெல்லாம் மேஷராசிக்காரங்களுக்கு ஏற்படக்கூடிய பலன்களாக இருக்குது. இது அன்னியில் வந்து நீங்கள் குடும்ப பெண்களுக்கு அப்படின்னு எடுத்துட்டோம்னா, 12ல் குரு வருது, 7.5 சனி ஆரம்பிக்கிறது, பயப்பட வேணாம். முன்னாலேயே நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து பல பேருக்கு வந்து நகைகள் வந்து இடம் நகைகள் அப்படி அதெல்லாம் வந்து சேர்க்கை ஏற்படும். அதனால் பல பெண்களுக்கு வந்து திருமணத்துக்கான வாய்ப்புகள் கூடி வரும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த 7.5 சனி இந்த 2.5 வருஷ காலகட்டத்தில் நடக்கும். இது மட்டும் இந்த 7.5 சனி நீங்கள் பயப்பட வேணாம். குரு பகவானுடைய பார்வை வேற 1 வருஷம் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ அந்த 1 வருஷம் வர நேரத்தில் பொருளாதார ரீதியாக குடும்பத்தில் வந்து நல்லாயிருக்கும். இதெல்லாம் குடும்ப பெண்களுக்கு ஏற்படும். உடல்நிலை சம்பந்தமாக வந்து 12ல் குரு இருக்கார், 7.5 சனி ஆரம்பிச்சிருது. அதனால் வந்து உடல்நிலை கோளாறுகள், உடல்நிலை பாதிப்புகள், கை கால் வலி, முதுகு வலி இதெல்லாம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் குருவினுடைய வீடுன்றதுனால சளி தொந்தரவுகள், இருதயத்தில் வந்து நீர் கட்டுறது, இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும். ஸோ அதனால் வந்து உடல்நிலை கோளாறுகள் வந்ததுன்னா உடனே நீங்கள் பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 12ஆம் இடத்துல ராகுவும் சனியும் சேர்ந்து 2025 5ஆம் மாதம் வரைக்கும் இருக்காங்க. அதனால் 3ஆம் மாதத்துல 5ஆம் மாதம் வரைக்கும் உங்கள் உடல்நிலை கோளாறுகள் கண்டிப்பாக வரும். அதை வந்து நீங்கள் சரி பண்ணிக்கிறதுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட கோளாறுகள், ஸ்கின் வந்து அலர்ஜிஸ், ஸ்கின் சம்மந்தப்பட்ட கோளாறுகள் இதெல்லாம் வரும். அது மட்டும் இல்லாமல் சளி தொந்தரவுகள், இருதய நோய் பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து வரும். பல பேருக்கு வந்து உடல் அசதிகள், காரியங்களை தள்ளி போடுறது, இந்த மாதிரியான விஷயங்களாக வரும். இதெல்லாம் வந்து நீங்கள் சரி பண்ணிக்க. அதனால் உடல்நிலை கோளாறுகளுக்காக நமக்கு வரக்கூடிய விஷயங்களாக இருக்குது. நீங்கள் அதனால் வந்து என்னென்னா, டெய்லி வந்து மண்ணில் வந்து பூமி தரையில் நம்ம காலில் படுற மாதிரி, அது செருப்பு போட்டு இல்லாமல் பூமி காலில் படுற மாதிரி ஒரு 5 நிமிஷம் வாக், நீங்கள் புல்வெளியிலையோ அந்த மாதிரி வாக் பண்ணுறது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும். அவங்க உடற்பயிற்சி எதாவது செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதை விடாமல் தொடர்ந்து செய்யுங்க. அதை வந்து இன்னும் சொல்லப்போனால் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணிங்க. ஏன்னா உடல் உழைப்புக்கு காரணமானவரும் சனி பகவான் தான். இது அன்னியில் நம்ம உங்கள்கிட்ட வேலை பார்க்குறவங்க உழைப்பாளிகளுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செஞ்சாலே சனி பகவான் சந்தோஷப்படுவார். அது மட்டும் இல்லாமல் அமாவாசை தினத்துக்கு அப்போ, ஏன்னா சனி பகவான் வந்து எள்ளு அவருக்குள்ளது. எள்ளு நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா முன்னோர்களுக்கு யூஸ் பண்ணுறோம். அதனால் முன்னோர்களுக்கு உள்ள பலன்கள் வந்து நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா சனி பகவான் மூலமாக தான் கிடைக்கும். அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, முதியோர்கள் இல்லை வயசானவங்க இவங்களாம் அமாவாசை நாளில் யாருன்னா 2 பேருக்கு 3 பேருக்கு அன்னதானம் வாங்கி கொடுங்க. அது வந்து உங்களுக்கு நல்ல பலன்களை கொண்டு வந்து கொடுக்கும், வளர்ச்சிகளை கொடுக்கும். உங்கள் இதில் காரிய தடைகளை நிவர்த்தி பண்ணும், வளர்ச்சிகளை கொடுக்கும். இந்த மாதிரிலாம் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு இந்த சனி பயிற்சி ஒரு பெரிய ஒரு கஷ்டமாக தெரியாது. பல விதங்களில் வந்து உங்களுக்கு லாபகரமாக தான் இருக்கும். இந்த ராசிகளில் வந்து சுமாரான பலன்கள் தரக்கூடிய ராசிகள் அப்படின்றதுல மேஷ ராசியும் வருது. நல்ல பலன்கள் தரக்கூடிய ராசிகள் அப்படின்னு பார்த்தோம்னா ரிஷப ராசி, கடக ராசி, துலா ராசி, மகர ராசி இதெல்லாம் வந்து நல்ல பலன்களை தரக்கூடிய ராசிகளாக இருக்குது. சுமாரான பலன்கள் தரக்கூடிய ராசிகள் அப்படின்னா மேஷ ராசி, சிம்ம ராசி, அதே மாதிரி விருச்சிக ராசி, தனுசு ராசி இதெல்லாம் வந்து சுமாரான, தனுசு ராசி கூட சொல்ல முடியாது, கும்ப ராசி இதுக்கெல்லாம் வந்து சுமாரான பலன்களை தரும்.
அதே மாதிரி வந்து கொஞ்சம் கஷ்டமான பலன்களை தரக்கூடிய ராசிகள் அப்படின்னு பார்த்தோம்னா மிதுன ராசி, கன்னி ராசி, தனுசு ராசி, மீன ராசி, இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமான பலன்களை நமக்கு தரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஏன் அப்படின்றத நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஏன்னா மிதுன ராசிக்கு 10ல் இருக்கும், கன்னி ராசிக்கு 7ல் இருக்கும், தனுசு ராசிக்கு 4ல் இருக்கும். இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம மற்ற கிரகங்களையும் அனுசரித்து, அதாவது குரு, ராகு, கேது, இது மாதிரி மற்ற கிரகங்களையும் அனுசரித்து நம்ம இந்த பலனை சொல்கிறோம். அப்படி வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி நான் சொல்கிற பலன்கள் வந்து கரெக்டாக அந்த 2.5 வருஷத்துக்கு உங்களுக்கு இருக்கா மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி ராசிகள் வந்து நீங்கள் தெரிஞ்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் பரிகாரங்களை நான் இப்போ சொல்லியிருக்கக்கூடிய பரிகாரங்களை பண்ணுங்க. ஓம் சனீஸ்வராய நமஹ அப்படின்னு சொல்லி சனிக்கிழமை வந்து ஒரு 27 முறை நீங்கள் மூவும்போது 27 இல்லையா, ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு 3 அப்படின்னு வச்சா கூட 9 கிரகம் 9 27 முறை வந்து ஓம் சனீஸ்வராய நமஹ அப்படின்னு சொல்லிட்டு நவகிரகத்தை சுற்றி வர்றது, நவகிரகத்துக்கு நல்லெண்ணெயில் விளக்கு போட்டு நவகிரகத்தை சுற்றி வர்றது மிக நல்ல பலன்களை கொடுக்கும். முடிஞ்சால் இது மாதிரி பண்ணுங்கள். இல்லாட்டினா முடியாதவங்களுக்கு வந்து வாங்கி கொடுங்க. உங்கள்கிட்ட வேலை பார்க்குறவங்கள அனுசரித்து வச்சுங்க. இது மாதிரி பண்ணாலே இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு மிக நல்ல சனிப்பெயர்ச்சியாக இருக்கும். எல்லா வகையிலையும் வெற்றிகளையும் உங்களை தேடி கொண்டு வந்து தரும். பொதுவாக வந்து கலை, அரசியல் இந்த மாதிரியான உள்ளவங்களுக்கெல்லாம் அந்த 12ல் சனி இருக்கு இல்லையா, இது வந்து மிக நல்ல பலன்களை கொடுக்கும். நீங்கள் கொஞ்சம் அதனால் பணங்காசும் இழக்க வேண்டி வரும். ஆனால் இழந்தாலும் உங்களுக்கு அதுக்கான லாபங்கள் நல்லா கிடைக்கும். அதனால் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்காக இருந்தாலும் சரி, கலை அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கும் சரி, இது புதிய வாய்ப்புகளும் திடீர் அதிர்ஷ்டங்களையும் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய இந்த 2.5 வருஷம். ஸோ இந்த 2 வருஷத்தில் நீங்கள் வாய்ப்புகள் வரும்போது, சந்தர்ப்பங்கள் வரும்போது அதை வந்து நீங்கள் அனுசரித்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் வாழ்க்கை மிக சிறப்பாகவே இருக்கும். அன்பான மேஷராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் கடுமையான முயற்சி இருந்தால் மட்டுமே தான் வெற்றி கிடைக்கக்கூடிய மாதங்களாக இந்த 2.5 வருடங்கள் இருக்கும். ஸோ உங்களுடைய முயற்சியில் வந்து 50 to 60% விரயமாகும். அதனால் உங்களுடைய முயற்சியை வந்து 200% உயர்த்துவதற்கு முயற்சி எடுங்க. அதாவது உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கிங் கெப்பாசிட்டி வந்து இட் ஷுட் நாட் பி நார்மல். ஒரு பெய்த்தனமாக வேலை பண்ணுறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நீங்கள் அதிகமான உழைப்பை தந்தால் மட்டுமே தான் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். ஆனால் இதில் என்ன ஒரு சிக்கல் என்ன அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு தடைகள் நிறையா வரும். அதாவது எப்படின்னா, 2 காலையும் கட்டி போட்டுட்டு ஏதோ ஒரு பாட்டு வருமே, காலை உடைச்சு ஆடச் சொல்லுகிற உலகம்னு, அது மாதிரி உங்களுக்கு வந்து தடைகளை கொடுத்து அதை தகர்த்தெறிவதற்கு உண்டான முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி காண் அப்படின்னு சொல்லி உங்களை வந்து ஒரு இடத்துல தள்ளி விடுவாங்க. உங்களுக்கு எந்த விதமான ஃபெசிலிட்டியும் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் தான் ஜெயிச்சாகணுங்கிற சிச்சுவேஷனை க்ரியேட் பண்ணுவாங்க. இது உலகத்தினுடைய இயல்பாக இருந்தாலும் நீங்கள் அதிலும் வெற்றி காண்பதற்கு முயற்சி எடுக்கணும். குறிப்பாக குடும்பம் சார்ந்த விஷயங்களில் சற்று கவனத்தோடு இருங்க. குடும்பத்தில் வேண்டாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. நீங்களாக சில விஷயங்கள் வந்து கற்பனை பண்ணிப்பீங்க. என்னை வந்து மதிக்கிறதில்ல, என் பையன் என்னை மதிக்கிறதில்ல, என் பொண்ணு என்னை மதிக்கிறதில்ல, எங்கள் மாப்பிள்ளை வந்து என்னை மதிக்கவே இல்லை, என்னை வந்து பார்த்து பேசவே இல்லை. நீங்களாக சில விஷயங்களை கற்பனை பண்ணிக்கிட்டு உறவுகளிடம் பகைமை பாராட்டுவதற்குண்டான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொள்வீர்கள். இதனால் உங்களுக்கும் உங்கள் உறவுகளுக்கும் மனஸ்தாபம் ஏற்படும். அதே சமயம் வீண் விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் நீங்கள் இந்த ஆன்லைன் மீடியாவில் கூகுள் பே, ஃபோன்பே இதெல்லாம் வச்சுருக்கீங்கன்னா கொஞ்சம் அதெல்லாம் வந்து நீங்கள் யாருக்கிட்டையாவது ஒரு பொறுப்பை உங்கள் பையன்கிட்டையோ உங்கள் மகன்கிட்டையோ மகன்கிட்டையோ யாருக்கிட்டையாவது பொறுப்பை கொடுத்துட்றது நல்லது. ஏன்னா நீங்கள் ஏமாந்து போய் பணத்தை இழப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் நீங்கள் கிரெடிட் கார்டெலாம் வச்சுருக்கீங்கன்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. பண இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஏமாற்றப்படுவீர்கள். முன்கோபத்தில் இருக்கிறவங்களை ஈஸியாக ஏமாற்றலாம். நீங்கள் முன்கோபி, அதனால் உங்களை ஈஸியாக ஏமாத்துறது. வசதி வாய்ப்புகளோடு நீங்களே அவங்களுக்கு பெரிய வசதியை கொடுத்து ஏமாற்றிக்கோ அப்படின்னு சொல்கிற மாதிரி. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த மேஷராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகளுக்கு குடும்பஸ்தானத்துக்கு சனி பார்வை இருக்கிறதுனால வீண் பேச்சுக்கள் சஞ்சலத்தை ஏற்படுத்தும். கணவன் மனைவி உறவில் தேவையில்லாத சந்தேகத்தை ஏற்படுத்தும். ஒன்றா உங்கள் பேரில் சந்தேகம் வரும், இல்லை நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணை பேரில் சந்தேகத்தை கிளப்புவீங்க. இதனால் மனஸ்தாபங்கள் வரும். குடும்பத்தில் நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்படும். விரயஸ்தானம்ங்கிறது வந்து சயனஸ்தானம், அதாவது தூக்கத்துக்கு உண்டான இடம். அந்த இடத்துக்கு சனி வர்றதுனால தூக்கத்தை கெடுக்கக்கூடிய வகையில் ஆரோக்கிய தடைகளோ அல்லது தூக்கமே இருக்காது. நீங்கள் பகல் வேளையில் தூங்கிட்டு ராத்திரியில் எல்லாரும் தூங்குற நேரத்தில் கொட்டுன்னு உட்காந்துட்டு இருப்பீங்க. பார்க்குறதுக்கு வந்து நம்ம ராக்கோழி உட்காந்துருக்கிற மாதிரி. இதனால் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் தடுமாற்றம் ஏற்படும். அனாவசியமான மனபீதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் இந்த ராசியில் பிறந்த வயசானவர்களுக்கு ஆரோக்கிய தடுமாற்றம் ஏற்படும். அதே சமயம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் ஏற்பட்டதுன்னா நல்லது.
குடும்பத்திலோடு இருந்தீங்கன்னா தேவையில்லாத மனஸ்தாபங்கள், விரயங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஒரு குடும்பத்தில் 2 இடத்துல குடும்பம் நடத்தினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் செலவுகளை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வார்த்தை விரயங்களால் உங்களுக்கு அவமானங்கள் ஏற்படும். எதிரிகள் வலுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. எதிரிகள் கூட ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட மனஸ்தாபம், உங்களுடைய மேல் அதிகாரிகள்கிட்ட மனஸ்தாபம், உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களால் உங்களுக்கு மன சஞ்சலம் ஏற்படுகின்ற சூழ்நிலையெல்லாம் இருக்குது. அதனால் கொஞ்சம் யார்கிட்ட பழகும் போதும் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. அடுத்தவங்க உங்ககிட்ட வேலையை வாங்கிட்டு பணம் கொடுக்க மாட்டாங்க, உங்களுக்கு உண்டான ரெம்யூனரேஷனை கொடுக்க மாட்டாங்க. இதனால் என்ன கோபம் வரும்னா, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பண்ணியிருக்கேன், எனக்கு உண்டான சம்பளத்தை கொடுக்கல, இதனால் அவங்களுக்கு என்ன லாபம்னு கோவப்பட்டு பேசுவீங்க. இது ஆக்சுவலாக லாபம் கிடையாது. உங்களுடைய கர்ம வினையை நீங்கள் கழிச்சிட்டு வரீங்கன்ட்டு கொஞ்சம் விட்டு கொடுப்பது நல்லது. இந்த மேஷ ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு வேலையில் லாபம் அல்லது பதவி உயர்வில் தாமதம் ஏற்படும். அதனால் உங்களை விட ஜூனியர் எல்லாம் ப்ரமோட் பண்ணிடுவாங்க, உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்காது. இதனால் நீங்கள் மேல் அதிகாரிகள்கிட்ட கோவப்பட்டு வேண்டாத பேச்சுக்களை பேசி எதிரிகளை உருவாக்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் இந்த மேஷ ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள், தொழில் செய்பவர்கள், சுயமாக தொழில் செய்பவர்கள், தொழில் அதிபர்கள், இவர்களுக்கெல்லாம் முதலீடுகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி நிறைய முதலீடு பண்ணியிருப்பீங்க. லாபம் வரும்ன்ட்டு சொல்லி இப்போ முதலீடு பண்ணிங்கன்னா அது வருமானத்தில் தொய்வை ஏற்படுத்தும், நஷ்டத்திற்கு வழிவகுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும், கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலை. ஸோ இவங்களுக்கெல்லாம் என்ன பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அடுத்தவங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸ் பண்ணணும். நீங்கள் உடல் உழைப்பை தர வேண்டும். குறிப்பாக 5 அறிவு உள்ள பிராணிகளுக்கு முடிஞ்ச அளவுக்கு பண்ணணும். அப்படி இல்லைன்னா படிக்கிற குழந்தைங்க 12 வயசுக்கு கீழே இல்லை 9 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைகளுக்கு, அதே மாதிரி வேத பிராமணர்களுக்கு, அதாவது ஹோமம் நடக்கிற இடத்துல கோயிலெல்லாம் போயிட்டு நீங்கள் தான தர்மம் நிறையா பண்ணணும். இப்படி செய்வதன் மூலமாக உங்கள் கர்ம வினைகள் கழிவதன் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய பெருத்த நஷ்டங்களிலிருந்து உங்களை தற்காத்து கொள்ளலாம். மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனிப்பெயர்ச்சி 2025 மார்ச் மாதம் நிகழக்கூடிய இந்த சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது பெரிய மாற்றங்களையும் அல்லது நிறைய சோதனைகளை கொடுத்துருமான்னு கேட்டால் அப்படி எதுவுமே நிகழ்ந்துடாது. ஆனால் நிறைய சுப செலவுகளை உங்களுக்கு கொண்டு கொடுக்கும். ஏன்னா 12ஆம் வீட்டிற்கு சனி வரார். அது விரய சனின்னு சொல்லுவோம். அது சுப விரயங்களாக நிறையா செய்வார் உங்களுக்கு. ஏன்னா ராகு கேது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு 11ஆம் இடம் 5ஆம் இடத்துல இருக்க போகிறாங்க. இந்த வருடம் முழுக்கவே உங்களுக்கு கவனித்து பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் 2.5 ஆண்டுகள் இருக்கக்கூடிய இந்த சனிப்பெயர்ச்சி பற்றி நம்ம பார்த்தாலுமே, அதில் மார்ச் மாதம் சனிப்பெயர்ச்சி நிகழுதுன்னா ஏப்ரல் மாதம் ராகு கேது பயிற்சியும், மே மாதம் குரு பயிற்சியும் நிகழும். ஸோ இது அடுத்து நடந்துக்கிட்டே இருக்க போகுது. சீக்வன்ஸாக இது நடக்க போகுது. இதில் எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு பாதகம் பண்ணிடும் அப்படிங்கிறதுக்கு கிடையாது. அதுலேயும் உங்களுக்கு சனி கிரகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெரிய கெடுதல்கள் அப்படிங்கிறது இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் செய்ய மாட்டார். யாரெல்லாம் 2ஆம் சுற்றில் இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த 7.5 சனி அப்படிங்கிறது பெரிய கெடுதல்கள் செய்யாது அப்படிங்கிற கணக்கில் யாருமே பயப்பட வேண்டாம். ஐயோ 7.5 சனி தோங்குது, எனக்கு அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படின்லாம் பயப்பட வேண்டாம். இது உங்களுக்கு 2ஆம் சுத்தாக இருக்கிற பட்சத்தில் அது பொங்கு சனியாக இருக்கும். இல்லை எனக்கு ஃபஸ்ட் டைம் 7.5 சனி தோங்குது அப்படிங்கிறவங்களுக்கு நிறைய விரயங்களை கொடுக்கும், காசு விரயங்களை கொடுக்கும். ஆனால் இன்னொரு பக்கம் குரு நிறைய வகையில் உங்களுக்கு பொருளாதார அபிவிருத்திகளை ஏற்படுத்தி கொண்டே இருப்பார். சரி, இந்த காலகட்டத்தில் நான் எந்த விஷயங்களில் நான் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, அகலக்கால் வைக்கக்கூடாது, புதியவர்களை நம்பி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிடக்கூடாது. குறிப்பாக நீங்கள் சிவாலயங்களுக்கு நிறையா சென்று வரணும். அது உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த சிவாலயமாக இருக்கலாம், அல்லது வேண்டிக் கொண்டு நீங்கள் திருவண்ணாமலை போன்ற ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு சக்தி வாய்ந்த இடங்களுக்கும் நீங்கள் சென்று வரலாம். ஸோ இதை நீங்கள் ஒரு பழக்கமாக வைத்திருக்கும் பொழுது சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு பெரிய கெடுதல்களை ஏற்படுத்தி விடாது. இன்னும் சொல்லப்போனால் 7.5 சனி காலகட்டங்களில் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா, அது பொங்கு சனியாக இருக்கும் பொழுதும் சரி, விட்டு விலகும் பொழுதும் சரி, நிறைய நன்மைகளை தான் செய்வார். சாஸ்திரப்படியே அதான் நிறைய இந்த காலகட்டத்தில் தான் நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும், திருமணமாகும், அது மாதிரியான விஷயங்கள்லாம் கூட நடக்கும். சில பதிவுகளில் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்குள்ளார போச்சு, நமக்கு இதுக்கப்புறம் எதுவும் நல்லது நடந்துராது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு குழப்பத்தில் மட்டும் நீங்கள் ஆழ்ந்து முயற்சி செய்யாமல் உட்காந்துடக்கூடாது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அது அடுத்தடுத்த இந்த பயிற்சி முடிந்து
அடுத்த பயிற்சி துவங்கும் பொழுது இப்போ நீங்கள் செய்த உழைப்பு அத்தனையும் உங்களுக்கு வந்து அறுவடையாக அப்போ உங்களை காப்பாற்றும். அதனால் இந்த 2.5 வருட காலங்கள் நீங்கள் முழு மூச்சாக பெரிய அளவுக்கு முதலீடு செய்யாமல், அகலக்கால் வைக்காமல், ஒரு சீட்டு கட்டினா வந்து எனக்கு வந்து நிறையா வட்டி வருது அப்படின்னு சொல்லிட்டு ஏமாந்துடாமல் இருந்தாலே போதுமானது. நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. மேஷ ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடிங்க பொதுவாகவே மேஷத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா செவ்வாய் ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டிஸ், சூரியன் உச்சமடையக்கூடிய ராசி மேஷராசி. கடந்த சில நாட்களாக சில வருடங்களாக மேஷராசிக்கு நல்லா தான் இருந்துச்சு. இதுலேயும் ஒரு சில மேஷராசி என்பர்கள் எனக்கு ஒன்றுமே நடக்கலைங்க அப்படின்னு சொல்கிறவங்களையும் நாங்கள் பார்த்துருக்கோம். காரணம் என்னென்னா சுய ஜாதகத்தில் தசா புத்தி சரியில்லை, இன்னொன்று கிரகமே சரியில்லை. இந்த சனி கிரகமே வந்து சரியில்லாமல் இருந்துச்சு, குரு சரியில்லாமல் இருந்துச்சு. அதனால் குரு நல்ல பாவத்தில் இருந்தாலும் பெருசாக வந்து ஃபேவரான ரிசல்ட்டுன்றது ஒரு சிலருக்கு ரொம்ப கம்மியாக இருக்க தான் செஞ்சிச்சு. சரி, உங்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் மீன ராசிக்கு பயிற்சியாக இருக்கார். அப்போ உங்களுக்கு 12ஆம் பாவம், அதாவது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 7 நாட்டு சனி ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ நிறைய மேஷராசி அன்பர்கள் ஐயோ 7 நாட்டு சனியா என்ன ஆகிடும், நாங்கள் வந்து ஒரே முட்டை மூலையில் உட்காந்துருவோமா, தொழில் முடங்கிடுமா, குடும்பம் கெட்டு போயிடுவோமா, இப்படின்னு பல விதமாக வந்து கேட்க தான் செய்கிறீங்க. இதுக்கும் மேலே நான் வந்து என்னோடய பதிவுகளை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். அதாவது பொதுவாக சனி பகவான் பெருசாக கெடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சிலர் அதில் கமெண்ட்டும் போடுறீங்க. ஆமாங்க, சனி பகவான் பெருசாக கெடுக்க மாட்டார், வீடு இருந்தால் வீடை பிடுங்கிப்பார், தொழில் இருந்தால் தொழிலை பிடுங்கிப்பார், நம்மளை நடு ரோட்டில் நிற்க வச்சுடுவார் அப்படின்லாம் கமெண்ட் போடுறீங்க. ஆக்சுவலி என்னன்னாங்க, அது எதுவுமே உண்மை கிடையாது. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா சனி வந்து நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டாக கெடுதலே செய்யக்கூடாது அப்படின்னா, இந்த நீதி தவறாமல் நம்ம சில விஷயங்களை செய்யும்போது நம்மளோட எல்லா ஆஸ்பெக்ட்லையும் வி ஷுட் பி வெரி பர்ஃபெக்ட், வி ஷுட் பி வெரி ஹானஸ்ட், டெடிக்கேட்டடாக, சின்சியராக சிவனேன்னு இருக்கிறோம் அப்படின்னா சனி பகவான் நம்மளை ஒன்றுமே பண்ண மாட்டாருங்க. சிவனேன்னு இருக்கணும், சிவனை வந்து மனசார நினச்சிட்டு சிவனை வழிபாடு பண்ணிகிட்டே இருக்கணும், தொழிலில் நேர்மையாக நாணயமாக இருக்கணும், அப்போ பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி கேரக்டர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. ஒழுக்க ஈனம் அப்படின்றது அவருக்கு பிடிக்காது. ஒழுக்கமாக இருந்தால் அவர் வந்து பிரச்சனை கிடையாது, அவர் எதுவுமே பண்ண மாட்டார், ஸ்மூத்தாக வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது, அப்படி போயிடுவார். சரி, இப்போ இந்த மேஷத்துக்கு பொதுவாக எல்லாருக்கும் எல்லா மேஷராசி அன்பர்களுக்கும் ஒரே மாதிரி பலனை கொடுக்குமா? இல்லைங்க. பொதுவாக வந்து பாருங்கள், உங்களோட ஏஜை பார்த்துக்கோங்க. நீங்கள் ரொம்ப யங் ஏஜ், ரொம்ப 20+ இல்லைன்னா 20+க்குள்ள சின்ன வயசில் சனி இப்போ தான் முதல் சுற்று வராரு அப்படின்னா, இந்த 7 நாட்டு சனி என்ன வருவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விரைய சனியாக வருவார். விரைய சனியாக வரக்கூடிய சனி என்ன பண்ணுவார்னா, நிறைய வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் இன்னல்களையும் இடையூறுகளையும் பிரச்சனைகளையும் கொடுக்க தான் செய்வார். ஆனால் அந்த இன்னல்களும் இடையூறுகளும் பிரச்சனைகளும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து ஒரு வாழ்க்கையை நல்வழிப்படுத்துறதுக்கு, வாழ்க்கைனா என்ன அப்படின்னு புரிய வைக்கிறதுக்கான படிப்பினையே கொடுப்பாரு அப்படின்னு தான் சொல்லணும். இதை ஒரு உதாரணத்தோடு சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு 21 வயசு மேஷராசி அன்பர்கள், 22 வயசு வச்சுக்கலாம், இப்போ தான் டிகிரி முடிச்சிருக்கீங்க, வேலை தேடுவீங்க, பல வேலை தேடி ஒரு வேலை கிடைக்கும். ஓகேங்களா? அந்த வேலை எடுத்துக்கு போனாலும் நீங்கள் ரொம்ப வீட்டில் வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக வளர்ந்த பையனாக இருக்கலாம், ஒரே பையனாக இருக்கலாம், நல்ல சொத்து பத்து வசதி வாய்ப்பு எல்லாமே இருக்கலாம். அங்கே போனாலும் அந்த வேலை செய்கிற இடத்துல ஹையர் அஃபிஷியல்ஸ் உன்னை வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமாக ட்ரீட் பண்ணுறது, கூட வேலை செய்கிறவங்க ஒரு விதமாக ட்ரீட் பண்ணுறது, எந்த வேலை செஞ்சாலும் அதில் குறை கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் செய்யும்போது என்ன ஆகும்னா, நீங்கள் என்ன மாறுவீங்கன்னா இந்த வைரம் மாதிரி மாறுவீங்க. எப்படி அப்படின்னா, தீட்டப்படுறீங்க. தீட்டி வைரம் வந்து பாருங்கள், தீட்ட தான் ஜொலிக்கும் அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரி சனி பகவான் உங்களை தீட்டுவார். தீட்டி வாழ்க்கைன்னா என்ன, அம்மா கூட வீட்டில் சந்தோஷமாக சௌக்கியமாக ஒரே பையனாக செல்லமாக வளர்ந்தது மட்டும் வாழ்க்கை இல்லை, வெளி உலகம் இப்படி தான். வெளி உலகத்தில் நீ எப்படி வந்து நெளிஞ்சு சுழிஞ்சி, அதாவது தலை குனிஞ்சி அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும் அப்படின்றத கற்றுக் கொடுப்பேன். புரியுதுங்களா? அப்போ அந்த யங் ஏஜ் பர்சனாலிட்டிஸ்க்கு நிறைய இன்னல்களையும் இடையூறுகளையும் பிரச்சனைகளையும் கொடுக்க தான் செய்வார். ஆரோக்கியம் சார்ந்த குறைபாடுகள், உணவு சார்ந்த விஷயத்தில் கவனம் தேவை. உணவு சார்ந்த விஷயத்தில் கவனம் இல்லை அப்படின்னா ஆரோக்கியம் சார்ந்த குறைபாடுகளும் கொடுக்க தான் செய்வார். புரியுதுங்களா? ஆரோக்கியம் சார்ந்த குறைபாடுகள்னா பெருசாக இல்லை, சும்மா சின்ன லெவலில் அடிபடுறது, கால் வந்து பார்த்திங்கன்னா எலும்பு ஃப்ராக்சர் ஆகிறது, அந்த மாதிரி சின்ன விஷயம், வண்டி ஓடும்போது ஒரு சின்ன ஆக்சிடென்ட், இந்த மாதிரிலாம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. லைட்டாக, பெருசாக கிடையாது. சரி, இப்போ ஒரு மிடில் ஏஜ் 40+, 50+, நான் ஆல்ரெடி ஒரு ரவுண்டு 7 நாட்டு சனி முடிச்சிட்டேன். இப்போ 2வது ரவுண்டு சனி பகவான் வரப்போகிறாரு. அவர் வந்து எங்களுக்கு பொங்கு சனியாக வருவார். அந்த சனியை என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொங்கு சனின்னு சொல்லுவாங்க. அவர் எங்களுக்கு பொங்கு சனியாக வரப்போகிறாரே மேடம், அப்போ பயங்கர வசதி வாய்ப்பை கொடுத்துருவாரா அப்படின்னு நிறைய கிளைண்ட்ஸ் வந்து கேட்குறது உண்டு. இதுவும் உண்மை கிடையாது. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நம்ம ஒரு உதாரணத்தோடு சொல்லலாம். இப்போ ஆல்ரெடி வந்து நான் பாம்பேயில் 10 வருஷம் இருந்துட்டேன். எனக்கு பாம்பே வந்து 10 வருஷம் கழிச்சு திருப்பி நான் பாம்பே போகிறேன். எனக்கு போகிறது ஈஸி தானே.
அந்த கதை தான். அப்போ பாம்பேயில் எங்கே எப்படி இருக்கணும், என்னென்ன மாதிரி விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணணுன்றது எனக்கு தெரியும். அந்த மாதிரி தான் சனி ஆல்ரெடி ஒரு முறை வந்து போயிட்டாரு. இப்போ சனி பகவான் 2வது முறை பொங்கு சனியாக வர போகிறாரு. அப்போ நானே எந்தெந்த விஷயத்தில் உஷாராக இருக்கணும், அனலைஸ் பண்ணணும். அடடா 7 நட் சனிப்பா, பெரிய லெவலில் கடன்லாம் வேண்டாம்ப்பா, அடடா 7 நட் சனிப்பா, யார்கிட்டையும் ரொம்ப வச்சுக்க வேண்டாம்ப்பா, இப்படியெல்லாம் எனக்கே தெரியும். அதனால் சனி பகவான் பெருசாக என்ன கெடுக்க மாட்டார். இன்னொரு விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2வது வரக்கூடிய சனி பொங்கு சனி அப்படின்றதும் ஒரு அர்த்தம் இருக்குது. என்ன அப்படின்னா நிறைய லக் அப்படின்றதும் நம்மளுக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ 2வது சனியாக வரவங்க, 2வது ரவுண்டு வரவங்க பெருசாக கவலைப்பட வேண்டாம். ஓகேங்களா? இப்போ இதில் ஒரு சிலர் கேட்குறாங்க, மேடம் நாங்கள் இப்போ 2வது ரவுண்டு பொங்கு சனி நாங்கள் ப்ளூ சஃபேர் போட்டுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுவும் வந்துட்டு வேண்டாம். ஏன் ரீசன் என்ன அப்படின்னா, பொதுவாக வந்து பாருங்கள், ப்ளூ சஃபேர்லாம் டேரெக்டாக போடக்கூடாது. ப்ளூ சஃபேர்னால் அதை செக் பண்ணிவிட்டு அது தோஷம் இல்லாதான் இருக்குது, எல்லாமே ரைட்டு, அதை செக் பண்ணிவிட்டு இந்திரநீலம் வேறு இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க, அது கலர்னோட அட்ராக்ட் ஆகி அதை வந்து கையில் கட்டி அது எந்த விதமான நெகட்டிவ் இம்பேக்ட்ஸும் வரலை அப்படின்னாலும் அது வழிபாடு பண்ணிவிட்டு நம்ம கட்டிக்கிறது தான், அதை ரிங்காக போட்டுக்கிறது தான் விசேஷம். புரியுதுங்களா? ஸோ அதுவும் நீங்கள் செய்யாதீங்க. ஓகேங்களா? இது 2வதாக வரக்கூடிய பொங்கு சனி. 3வதாக வந்து பாருங்கள், இப்போ வாழ்க்கையில் ஆல்ரெடி 2 சுற்று வந்துருச்சு. இப்போ வயசு வந்து பார்த்திங்கன்னா 60+, 70 கிட்ட ஆக போகுது, 58 ஆகுது. இப்போ எனக்கு வர்றது என்ன சனி அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. நீங்கள் அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வர்றது தங்கு சனி. அப்போ தங்கு சனியில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆரோக்கிய குறைபாடுகள் நிறைய வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ அந்த ஆரோக்கிய குறைபாடுகள் வரக்கூடாது அப்படின்னா சாப்பாட்டில் கவனம் செலுத்துங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஆரோக்கிய குறைபாடு வருது அப்படின்னா கூட உடனே போய் டாக்டரை பாருங்கள், வைத்தியம் பண்ணுங்கள். அதுக்கும் மேலே சனியை பிரீத்தி பண்ணுறதுக்கு என்னென்ன வழிபாடோ அதை பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா? இப்போ இதில் ஒரு சிலருக்கு சந்தேகம் இருக்கும், மேடம் இப்போ வந்து வயசு வந்து 72 ஆகுது, எனக்கு சனி பகவான் 3வது சுற்று வராரு, இது மாரக சனியாக வருமா? இல்லைங்க, ஜாதக ரீதியாக மாரக தசை நடக்குது, கண்டம் இருக்குது, அப்படி இருக்குதுன்னா தான் அது மாரக சனியாக வரும். இல்லைனா அதை பற்றி கவலைப்படவே வேண்டியதில்லை, ஹெல்த் இஷ்யூஸாக வரும், கவலைப்படாதீங்க. சரிங்களா? ஸோ இந்த சனி பகவானை பற்றின ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துட்டேன். சரி, இப்போ சனி பகவான் உங்களுக்கு விரைய சனியாக வராரு, 7 நாட்டு சனி. பொதுவாக வந்து பாருங்கள், உங்களுக்கு லார்ட் ஆஃப் 10 and 11, அதாவது 10ஆம் பாவத்துக்கும் 11ஆம் பாவத்துக்கும் தொழிலுக்கு அதிபதியும் சனி பகவான் தான், லாபாதிபதியும் சனி பகவான் தான். புரியுதுங்களா? அப்போ அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 12வது பாவத்துக்கு போகிறாரு. அதனால் இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் நான் சொல்லிட்டேன். சரி, இப்போ சனியினோட பார்வைன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா? சனி பகவான் 2ஆம் பாவத்தை பார்க்குறாரு. 2ஆம் பாவம்ன்றது என்ன? தன குடும்ப வாக்குஸ்தானம். தன குடும்ப வாக்குஸ்தானத்தை பார்க்கறதுனால நம்மளுக்கு குடும்பத்தில் வந்து பாருங்கள் பலவிதமான காம்ப்ளிகேஷன்ஸ். அதாவது நேற்று வரைக்கும் என் பிள்ளை நான் கிழிச்ச கோட்டை தாண்டாதுப்பா, இன்றைக்கி என்னை எய்த்து பேசுது, அடிக்கு வந்து திருப்பி அடிக்கு வருதுப்பா, நடக்கும். நேற்று வரைக்கும் எங்கள் ஒய்ஃப் நான் சொன்னது அப்படி கேட்டுப்பாங்கப்பா, இன்றைக்கி அப்படியே பயங்கரமாக அவங்களுக்கு நான் எந்த விதத்துலையும் தகுதி இல்லை அப்படின்னு பேசுகிறாங்க, என்னை மரியாதை குறைவாக ட்ரீட் பண்ணுறாங்க, எனக்கு குடும்பத்தில் இருந்த மரியாதையே குறையுதுப்பா, நடக்கும். புரியுதுங்களா? குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் எதுவுமே இல்லைப்பா, நடக்கும். இது எல்லாமே சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி வசதி வாய்ப்பு நிறைய வந்து வீண் விரையாகுது, நம்மளுக்கு சுப செலவு இல்லை, நம்மளுக்கு வந்து வீண் விரையாகுது, 10 ரூபா சம்பாதிக்கணும்னா 15 ரூபா செலவாகுது, நடக்கும். இதெல்லாம் சான்ஸ் இருக்குது. ஏன்னா சனியினோட பார்வை 2ஆம் பாவத்தை இருக்கிறதுனால. அதுக்கடுத்து சனியினோட பார்வை 6ஆம் பாவம். 6ஆம் பாவம் அப்படின்றது என்னென்னா ருண ரோக சத்ருஸ்தானம். அப்போ நிறைய பேர் கடன் வாங்குவீங்க, கடன் வாங்க வைப்பார் சனி. ஆனால் பெரிய லெவலில் கடன் வாங்காதீங்க. பெரிய லெவலில் கடன் வாங்கினீங்க அப்படின்னா அதை திருப்பி செலுத்த முடியாமல் கஷ்டப்படுவீங்க. 4 பேர் வந்து நம்மளை கேவலமாக சொல்கிற மாதிரி இஎம்ஐ கட்ட முடியாமல் தவிக்கிறது. ஒரு எக்ஸாம்பிளோடு சொல்லணுன்னா, இந்த கம்பர் வந்து பாருங்கள், கம்பராமாயணத்தில் பாடியிருப்பார், கடன்பட்டார் நெஞ்சம் போல கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இலங்கை வேந்தனோட மனநிலையை இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். அப்போ கடன் வாங்கினவங்க அவ்வளோ கஷ்டப்படுவாங்களா? அப்போ அந்த மாதிரி கஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. கடன் வாங்கினாலும் அளவுக்கேற்ற விரலுக்கேற்ற வீக்கம் அப்படின்றது வீங்குங்க. பெருசாக வந்து கடன் வாங்க வேண்டாம். விரலுக்கேற்ற வீக்கம் தான் நம்ம வீங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அப்படின்னா என்னென்னா நம்மளால் எவ்வளோ முடியுதோ, எவ்வளோ நம்மளுக்கு பாசிபிளோ அவ்வளோதான். திருப்பி செலுத்தக்கூடிய அளவுக்கு தான் கடன் வாங்கணும். என்னால் முடியும், நான் நாளைக்கு சம்பாரிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோடி ரூபாய் கடன் வாங்கக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இது ஒன்று பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பாருங்கள், அதே மாதிரி புதுசாக நிறைய எதிராளிகள் வருவாங்க, எதிரிகள் வருவாங்க, பகைகள் வரும். சாதாரணமாக ஒரு வார்த்தை பேச போய் அந்த வார்த்தை கண்ணு மூக்கு காது வாயெல்லாம் வச்சு அதை பெருசாக வந்து ஒரு சினாரியோ க்ரியேட் ஆகும். இந்த மாதிரிலாம் நிறைய நடக்க வாய்ப்பு உண்டு. அப்போ பேசாமல் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு தேமேன்னு சிவனேன்னு இருக்கிறது நல்லது. சரிங்களா? சரி, அடுத்து 9ஆம் பாவம் பாக்கியஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறாரு. பாக்கியஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கறதுனால நம்மளோட நிறைய பாக்கியங்கள் வந்து பார்த்திங்கன்னா குறையப்படும். அப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலை செய்கிறேன், எனக்கு இந்த வேலை பெருசாக பிடிக்கல, இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி வேணும்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வராது. அப்போ இருக்கிற வேலையை நான் கோப்பப் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சுட்டு ஓடுற மாதிரி இருக்கும். பல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்றது கிடைக்காது. நிறைய பாக்கியங்கள் வந்து கம்மியாகும். 1000 ரூபாய்க்கு வேலை செய்கிறோம் அப்படின்னா 500 ரூபா தான் கிடைக்கும். 500 ரூபா வேலை வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும். அதை வேஸ்ட்டுன்னு நினைக்க வேண்டாம்.
அது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட அனுபவமாக நம்மளுக்கு இருக்கும், நம்மளுக்கு அது ஹெல்ப் பண்ணும். பட் இருந்தாலும் இப்போ நம்ம என்ன யோசிப்போம், 1000 ரூபாய்க்கு வேலை செய்யறதுனா 2000 ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்னு தானே இப்போ எல்லாரும் யோசிக்கிறாங்க. அப்படி நடக்காது. ஸோ சனியினோட பார்வையினால். நெக்ஸ்ட் வந்து குரு பகவான் 3ஆம் பாவம், அது இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கு குரு பகவான் போகிறாரு. கூட பிளானட்னோட பொசிஷன் சொல்கிறார், அது குருக்கு ஃபேவரான பிளேஸ் கிடையாது. ராகு கேது அது வந்து பார்த்தீங்கன்னா 11 and 5 ஓகே அப்படின்னு சொல்லலாம். சரி, ஆன் தி ஹோல் மேஷத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, 7 நாட்டு சனி நிதானமாக யோசித்து தீர்க்கமாக அமைதியாக நிறைய விஷயத்தை செயல்படுறீங்க அப்படின்னா 2025 ஸ்மூத்தாக ஓடும். எப்படி இருந்தாலும் நம்ம வழிபாடு அப்படின்றது கண்டிப்பாக சொல்லுவோம். அப்போ மேஷத்துக்கு இனி வரும் 7 வருட காலகட்டமும் ஹனுமன் சாலிசா பாராயணம் அப்படின்றது, ஹனுமனை வழிபாடு பண்ணுறது, ஹனுமன் சாலிசா நீங்கள் கூகுளில் டைப் பண்ணுங்க வந்துடும். அதை பாராயணம் பண்ணுறது அப்படின்றது உன்னதமான பலன்களை கொடுக்கும். மேசராசிக்கான அதிபதி செவ்வாய் பகவானுங்க. இந்த மேசராசியில் சூரியன் வந்து உச்சமாகிறாருங்க, சனி பகவான் நீசமாகிறார். அதனால் இந்த மேசராசிக்காரங்களுக்கு எப்பயுமே ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்குங்க. எந்த ஒரு விஷயத்தையும் உடனே செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு வேகம் 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 அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான தன்மையாக இந்த மேசராசிக்காரங்களுக்கு இருக்குங்க. இவ்வளோ சிறப்பான இந்த மேசராசிக்காரங்களுக்கு 7.5 சனி அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ஆரம்பிச்சிருச்சுங்க, விரை சனி ஆரம்பிக்க போகுது, இன்னும் 7.5 வருஷத்துக்கு சனி பகவான் எப்படிலாம் நம்மளை படுத்த போகிறாரோ அப்படின்னு ஒரு பயங்கர கவலையாக வந்து இப்போ ஜாதகம் பார்க்க வர்றவங்களே வந்து முதல் கேள்வியாக கேட்குறாங்க. மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பெருசாக ஒன்றும் பயப்பட தேவையில்லைங்க. ஏன் அப்படின்னா, உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வந்து சனி பகவான் வந்தாலும் அது வந்து குருவோட வீடுங்க. அதனால் பெரிய அளவில் உங்களுக்கு தொந்தரவு பண்ண மாட்டார். 12ஆம் இடத்துல சனி பகவான் வர்றது வந்து பார்த்திங்கன்னா நிறைய விரய செலவுகள் வருங்க, அதை சுப விரயமாக மாற்றிக்கலாம். குறிப்பாக பாருங்கள், பருவ வயசில் இருக்கக்கூடிய அந்த பெண்ணாகட்டும் ஆணாகட்டும் நிறைய பேருக்கு இந்த விரய சனி காலங்களில் திருமணம் அப்படிங்கிற ஒரு கொடுப்பனை அது வந்து சுப விரயத்தை வந்து மாற்றி கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய அமைப்பு, ரொம்ப நாளாக நான் வீடு கட்டணுங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ வீடு கட்டக்கூடிய அமைப்பு, ஒரு லோனுக்காக அப்ளை பண்ணியிருக்கேன், அந்த லோன் கிடைக்கல, கட்டாயம் 7.5 சனி சமயத்தில் உங்களுக்கு அந்த லோன் கிடச்சி கொஞ்சமாவது ஒரு கடனோடு இருக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை அமைச்சு கொடுக்கும். இதன் மூலியமாக கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் எடுக்கிறதுக்கான ஒரு அற்புதமான அமைப்பு, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம். வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டு இருக்கவங்க, 12ஆம் இடம் வெளிநாடுங்க, வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அதில் ஏதாவது தடைகள் இருந்துச்சுன்னா அதுவும் இப்போ விலகி நிறைய பேர் இந்த மேசராசிக்காரங்க வெளிநாடு போகிறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு அமைப்பை கொடுக்கும். இது வரைக்கும் வெளிநாட்டில், இந்தியாவிலேருந்து வெளிநாட்டில் போய் இருக்கிறவங்கள கேட்டு பாருங்கள், நீங்கள் எந்த பீரியடில் வெளிநாடு போனீங்க அப்படின்னு கேட்டால் குறிப்பாக நாங்கள் வந்து 7.5 சனி சமயத்தில் போனேன், அஷ்டம சனி சமயத்தில் போனேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா சனி பகவான் இங்கேருந்து வெளியே அனுப்பிச்சு அங்கே ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுப்பாருங்க. அதுவும் குறிப்பாக இந்த விரய சனி காலத்தில் வந்து இந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். அது மட்டும் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, இடுப்புக்கு கீழே முழங்கால், கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. வண்டி வாகனத்தில், அது இளைஞர்கள்லாம் குறிப்பாக மேசராசிக்கார இளைஞர்கள் வந்து வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக போகணும். பெண்களாக இருந்தால் ஹை ஹீல்ஸ் போட்டுட்டு தேவையில்லாமல் கால் ஸ்லிப் ஆகி சின்ன சின்ன இந்த மாதிரி தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அப்பா அம்மாவோட ஹெல்த்து கூட்டு போய் ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்கப் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி பண்ணுறது ரொம்பவே உங்களுக்கு நல்லதுங்க. அடுத்து சனியோட பார்வை வந்து பார்த்திங்கன்னா 3, 7, 10ஆம் பார்வை நாங்கள் அப்படி சொல்லுவோங்க. சனியோட 3ஆம் பார்வை உங்களுக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானத்தில் படுதுங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, யாருக்கும் வாக்கு கொடுக்கறத தவிர்த்துருங்க. நான் இந்த வேலை உங்களுக்கு நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதில் உங்களுக்கு நிறைவேற்ற முடியாமல் சில சிக்கல்கள் இருக்கும். சனி இருக்கிற இடத்துக்கு நல்லது பண்ணுவாருங்க, பார்க்குற இடத்துக்கு கொஞ்சம் கெடுதல் நடக்கும். அப்போ தேவையில்லாமல் வாக்கு கொடுக்கறத தவிர்த்துக்கோங்க. கொஞ்சம் கோபமாக வார்த்தைகளை விடுறதையும் கொஞ்சம் அமைதியாக, மனசு அமைதியாக வச்சுக்கோங்க. முடிஞ்சால் யோகா, தியானம் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க. 3வது நபரை பற்றி எந்த விதமான கருத்துக்களையும் சொல்லாதீங்க. உங்களுக்கு ஆப்போசிட்டில் யார் இருக்காங்களோ அவங்கள பற்றியும் உங்களை பற்றியும் மட்டுமே பேசுங்க. 3வது நபரை பற்றி நீங்கள் வந்து அடுத்தவங்க பேசுனாங்கன்னா கூட நீங்கள் அதை காது கொடுத்து கேட்காதீங்க. ஏன்னா நீங்கள் தான் அந்த விஷயத்தை சொன்னதா
தான் உங்களால் தப்பாக வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி அதன் மூலியமாக சில சிக்கல்கள் உங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு அப்படிங்கிற மாதிரி இருந்துக்கோங்க. குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட 2ஆம் இடம் குடும்பங்க. குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகலாங்க. ஒன்றும் தப்பு இல்லை. விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லை அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது. இந்த சமயத்தில் மேசராசிக்காரங்களுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு பழமொழி. அதனால் விட்டு கொடுத்து போங்க. அதே மாதிரி உணவு பழக்க வழக்கத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வாங்க. நல்லா சத்தான ஆகாரமாக சாப்பிடுங்க. 3 வேளையும் சாப்பிட்றத ஒரு 5 வேளையாக சாப்பிட்டுக்கோங்க. எளிதில் ஜீரணமாகிற மாதிரியான உணவுகளை சாப்பிட்டுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. 2ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் அந்த இடம் சம்மந்தப்பட்டு ஒரு தியாகம் பண்ணும்போது இந்த சனி பயிற்சி நமக்கு நல்லாயிருக்கும். அப்போ நாங்கள் என்னங்க தியாகம் பண்ணோம் அப்படின்னா, ஒரு 1 மணி நேரம் சனிக்கிழமைகளில் காலையில் அந்த சனி ஹோரைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, காலையில் 6லேருந்து 7, அதாவது சூரிய உதயத்திலிருந்து 1 மணி நேரம் கணக்குங்க. அந்த சமயத்தில் நம்ம மௌன விரதம் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அப்போ நமக்கு பேச்சினால் வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து நமக்கு தீரும். குறிப்பாக பேச்சு மூலதனமாக வச்சு தொழில் பண்ணுற ஆசிரியர்களாகட்டும், இல்லை கன்சல்டன்ட்டு, இல்லை ப்ரொஃபஸர்ஸு, இந்த மாதிரி தொழிலில் இருக்கக்கூடியவங்க, மீடியாவில் இருக்கக்கூடியவங்களாம் கட்டாயம் அந்த 1 மணி நேரம் மௌன விரதம் இருக்கிறது உங்களுக்கு பேச்சினால் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்கு கட்டாயம் உதவுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, சனியோட பார்வை 6ஆம் இடத்துல படுதுங்க. 6ஆம் இடத்துல சனி படுறது 6ஆம் இடம் உத்தியோகஸ்தானம், ருண ரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். 6ஆம் இடத்துல சனி பார்க்குறனால எனக்கு வேலை கிடைக்காதோ அப்படின்னு எதுவும் கவலைப்பட வேணாங்க. சனி வந்து உயிரற்ற காரகத்துவத்துக்கு நல்லது பண்ணுவார். அது என்னங்க உயிரற்ற காரகத்துவம்? உத்தியோகம். நீண்ட நாளாக அரசாங்க உத்தியோகத்துக்காக நான் எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருக்கேங்க, ஆனால் எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு கவலைப்பட்டு இருக்கவங்களுக்கு இந்த சமயத்தில் கட்டாயம் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. வேலை கிடைச்சிரும் ஜோசியர் சொல்லிட்டாங்க அதனால் படிக்காமல் இருந்துடலாமா அப்படிலாம் இல்லைங்க. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த அளவு உழைப்பை கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது பண்ணுவாருங்க. உங்களோட கடின உழைப்பு உங்களை வந்து உச்சாணி கொம்பில் போய் உட்கார வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குது. அதே மாதிரி பழைய கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அது இந்த சமயத்தில் உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. ஆனால் புதுசாக எந்த கேஸும் நீங்கள் இந்த சமயத்தில் போகக்கூடாதுங்க. கணவன் மனைவி இருந்தீங்கன்னா ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது ரொம்பவே நல்லதுங்க. பழைய நீண்ட நாள் வியாதிகள் ஏதாவது இருந்துச்சுன்னா இப்போ வந்து சரியாகும். இப்போ நல்லா சரியாக தூங்காமல் நேரத்துக்கு சாப்பிடாமல் நீங்களாக வியாதிகளை உண்டாக்கிக்கிட்டாதாங்க. அதனால் 7.5 சனியை பொறுத்த வரைக்கும் உங்களோட உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் அப்படின்னா பசிச்சு சாப்பிடணும், நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கணும். எக்ஸசைஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். குறைஞ்சது ஒரு 40 நிமிஷமாவது தினசரி மேசராசிக்காரங்க எக்ஸசைஸ் பண்ணும்போது சனி பகவான் உங்களுக்கு எல்லா விதமான நன்மையும் கொடுப்பார். ஏன் அப்படின்னா சனி பகவான் உழைப்புக்கான காரகன். இப்போ இருக்க நம்மளோட சூழ்நிலைகளால் நம்ம வந்து எக்ஸசைஸ் அப்படிங்கிறதே நமக்கு வந்து இல்லாமல் போச்சுங்க. ஏதோ லிஃப்ட்டில் போயிடும், ஏதாவது ஒன்று நம்ம எக்ஸசைஸ்க்கு உடலுக்கு உழைப்பே கொடுக்கல. அதனால் இப்போ உடல் உழைப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும்போது உடல் ஆரோக்கியத்தை சனி பகவான் வாரி வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாக இருக்குங்க. ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அடி வயிற்றில் பிரச்சனை, இறப்பை கோளாறு, ஜீரண மண்டலத்தில் சில பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால் உணவு மட்டும் தேர்ந்தெடுத்து எளிதில் ஜீரணமாகிற உணவை பார்த்து சாப்பிட்டுக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்தை தனது 10ஆம் பார்வையாக பார்க்குறாருங்க. அப்போ 9ஆம் இடத்தை 10ஆம் பார்வையாக பார்க்குறது தொழில் ரீதியாக நிறைய பயணங்கள் போகக்கூடிய ஒரு அமைப்பு. அதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல யோகமும் கிடைக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய கோவில்களுக்கு ஆன்மீக பயணங்கள், ஆன்மீக சுற்றுலா நிறைய போவீங்க. தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லதுங்க. 7.5 சனி ஆரம்பிக்குதுன்னு இங்கே பெருசாக ஒன்றும் கவலைப்படாதீங்க. குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ஆம் இடத்துலேருந்து 7, 9, 11ஆம் இடங்களை பார்க்குறாருங்க. அப்போ திருமணம் 7ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம். அப்பாவுக்கு சனியோட பார்வையினால் தந்தைக்கு உடல் ஆரோக்கியத்தில் சில குறைபாடுகள் வந்தாலும் குருவோட பார்வை அதே 9ஆம் இடத்துல படுறதுனால அந்த வியாதிகளும் குணமாகக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. 11ஆம் இடத்தை வந்து குரு பார்க்குறாருங்க. லாபஸ்தானத்தை குரு பார்க்குறது நல்ல பலனை கொடுத்துருங்க. கேது 5ல் இருக்காரு. ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருந்து நிறைய லாபங்களை பிரிக்க கொடுக்க போகிறாரு. அதனால் உங்களுக்கு கட்டாயம் இந்த வருடம் சனிப்பெயர்ச்சி
வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல அற்புதமான பலன்களை தான் கொடுக்க போகுதுங்க. ஆனால் அதற்காக நீங்கள் உடல் உழைப்பு அப்படிங்கிற விஷயத்த வந்து கம்பல்சரி நீங்கள் செஞ்சுக்கணும். ஒரு மெடிக்கல் செக்கப் வந்து பண்ணிக்கிறது பரவாயில்லைங்க. 9ஆம் இடத்தை 10ஆம் பார்வையாக பார்க்குறதுனால தந்தை வழி உறவுகளில் சில கர்ம காரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. 2ஆம் இடம், 6ஆம் இடம், 9ஆம் இடத்தோட சனி பகவான் சம்மந்தப்படுறதுனால உத்தியோக ரீதியாக வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு, படிக்கிறதுக்காக உத்தியோக ரீதியாக வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு, 2வது குழந்தைக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு 2வது குழந்தைக்கு வந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான அமைப்புகள் இருக்குங்க. இன்னும் வந்து இந்த சனிப்பயிற்சி சாதகமாக மாற்றிக்கிறதுக்கு சனிக்கிழமைகளில் வந்து மாற்றுத்திறனாளிகள், அதாவது கால் ஊனமுற்றவர்களுக்கு, நடக்க இயலாதவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியாக பண்ணிக்கிட்டு வாங்க. முடிஞ்சால் ஒரு தடவை திருநள்ளாறு போயிட்டு வர்றது உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்கும்.